நாம் இப்போ பார்க்க போகிறது திருச்சிக்கு பக்கத்தில் உள்ள திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் திருக்கோயில். இக்கோயில் பஞ்சபூதங்களில் நீருக்குரிய தலமாகும். புராண காலத்தில் இந்த கோயில் வெண்ணாவல் மரங்கள் நிறைந்த காடாக இருந்துள்ளது. இந்த கோயில் தேவார திருப்பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்களில் உள்ள 60வது இடம் சிவத்தலமாகும். இத்தலத்தில் இறைவன் சுயம்புலிங்கமாக காட்சி தருகிறார். அகிலத்தை காப்பவளாக அம்மன் விளங்குவதால் அகிலாண்டேஸ்வரி என்று அழைக்கப்படுகிறார். 51 சக்தி பீடங்களில் இத்தலம் ஞான பீடமாக திகழ்கிறது. திருவானைக்கா என அழைக்கப்படும் இத்திருத்தலத்தில் இருக்கும் ஜம்புலிங்கம் அன்னை அகிலாண்டேஸ்வரியால் உருவாக்கப்பட்டது. எம்பெருமானின் கட்டளைக்கிணங்க மானிட பெண்ணாக பூலோகத்தில் அவதரித்த பார்வதி தேவி காவிரி ஆற்று நீரில் லிங்கம் வடித்தார். அம்பிகையின் திருக்கரங்களால் நீர் லிங்கமாக மாறியது. அதனை வழிபட்டு பேரானந்தம் அடைந்தாள் அம்பிகை. ஜம்பு என்னும் முனிவரின் எம்பெருமானை வேண்டி இங்கு தவமிருந்தார். அவர் பக்தியில் மகிழ்ந்த சிவன் அவருக்கு காட்சி தந்து நாவல் பழத்தை அளித்தார். சிவன் கொடுத்ததாயிற்றே, அதனால் கொட்டையும் விழுங்கினார் ஜம்பு முனிவர். அந்த கொட்டையில் இருந்து விதை முளைத்து செடியாக மரமாக மாறியது. சிரசு வெடித்து முக்தி பெற்றார் ஜம்பு முனிவர். பக்தனாகிய ஜம்புக்கு முக்தி அளித்ததால் இவர் ஜம்புகேஸ்வரர் என்று அழைக்கப்பட்டார். சில கணங்களில் இருவர் தாங்கள் பெற்ற சாபம் காரணமாக இக்காட்டில் ஒருவர் யானையாகவும் மற்றொரு சிலந்தியாகவும் பிறந்தார்கள். சிவலிங்கம் கூரை இல்லாமல் இருந்ததால் சிலந்தி லிங்கத்தின் மீது வலை பின்னி வெயிலில் படாமல் காய்ந்த சருகுகளை மேலே போட்டு காத்தது. யானை காவிரி ஆற்றிலிருந்து தும்பிக்கையால் நீரை கொண்டு வந்து அபிஷேகம் செய்தது. அப்படி செய்யும்போது சிலந்தி பின்னிய வலை அசிங்கமாக இருப்பதாக நினைத்து யானை அதை அளிக்கும். மறுநாள் சிலந்தி வந்து மீண்டும் லிங்கத்தின் மீது வலை பின்னும். மீண்டும் யானை வந்து அளிக்கும். இப்படியே மாறி மாறி நடக்கவே ஒரு நாள் சிலந்தி கோபம் கொண்டு யானையின் துதிக்கையில் நுழைந்தது. யானையும் சிலந்தியும் உயிரை துறந்தனர். இவர்களது பக்தியை மெச்சிய சிவபெருமான் சிவகணங்களுக்கு தலை வணங்கினார். மறுசென்மத்தில் சிலந்தி கோட்செங்கட் சோழனாக பிறந்தது. அவனுக்கு பூர்வ ஜென்ம வாசனை இருந்ததனால் அவன் கட்டிய 70 கோயில்களும் யானை உட்புகாத மாட கோயிலாக கட்டினான். அவன் கட்டிய முதல் கோயில் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயமாகும். இத்தலத்தின் தல வரலாறு படி 4வது சுற்று மதிலை எழுப்பும்போது இறைவனே சித்தராக வந்து பணியாளர்களுக்கு திருநீறு கொடுத்ததாகவும் பணியாளர்கள் செய்த சிவப்பணிக்கு தகுந்தவாறு அது தங்கமாக மாறியதாகவும் கூறப்படுகிறது. வாய்ப்புள்ளவர்கள் இந்த கோயிலுக்கு சென்று ஒரு முறை வழிபாட்டு செய்து சிவ புண்ணியத்தை பெறலாம்.